டே 2ல நம்ம எடுக்கக்கூடிய முதல் மேட்ச் லேட்டாக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். 8:30 டேக்கிங் ஆன் கள்ளிக்குடி லயன் சிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 8:30 ஓப்பனிங் பர்சனாக விக்கி ஸ்டேக்கில் அந்த நேரில் அஜித் இருக்காங்க. 3 ஓவர் மேட்ச்சு 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பவுலர் ஹரி. முதல் பால் மேட்ச்சில் நல்ல இடத்துல போட்டார். மீடியம் பேஸாக இருந்தாலுமே ஸ்ட்ரைட்டாகவே ஆஃப் த மார்க் க்ளோஸ் டு பாடி வச்சாங்க. பெரிய ஷாட்டுக்கு இடம் கொடுக்காமல் போட்டிருக்காரு முதல் பால். ஓ லோவாக வந்துருச்சு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ உடச்சி போட்டார். ஓ நல்ல ஃபுல்லராக போட்டார். கிட்டத்தட்ட கால்ட்டியாக போட்டாங்க. பேட்டை டேப் பண்ணுற இடத்துல போட்டு டாட்டை போட்டிருக்காரு. வித் ஆன் ஆஃபர்ட் வைக்க பார்த்தாரு. தேர்ட் மேனில் ஆள் வச்சுருந்தாங்க. டீப்பில் ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆள் வச்சுருந்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 பீட்டன். ஒன் மோர். ஆஹா லோட்டாஸ் பால் ஒர்க் பண்ண பார்த்தாரு. பேட்டில் பட்டு பாடியில் பட்டிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 4 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். கள்ளிக்குடி லயன் சிசி. செகண்ட் நியூ பவுலர் மதுபாலன். வெயிட் பண்ணார். அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணாங்க. ஃபுல்லர் 1 சிக் லைனில் போட பார்த்து அதை தரையோடு அமிச்சார். அந்த பவுன்ஸ் ஏமாத்திருச்சு ஆக்சுவலாக. பீட்டன் ஸ்லோவர் 1 பசிக்க வச்சுட்டார் பேட்ஸ்மேனை. போன பால் போட்டு அதே பேஸில் போட்டுருந்தா கண்டிப்பாக இவர் போன மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த பாலை அந்த தரையோடு அமைச்சிருப்பார். போன பால் வைடு ரீபால். அந்த பால் டாஸ் பால் ஃபுல்லாக பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணலை. அங்கே டைவை போட்டு பார்த்தாரு. சைடில் மூவ் பண்ணி கேட்சுக்கு வந்து பார்த்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 நல்ல எஃபர்ட்டை போட்டு கொடுத்தாரு ஃபீல்டர். ஸ்ட்ரெயிட் பவுலர். அங்கே விக்கெட்டும் போயிருக்கு. போன தடவை சக்சீட் பண்ணாங்க. இந்த தடவை கைக்கு போயிடுச்சு. 1 more ரிமைனிங் ஓவரில். டீப் இந்த கிரீஸ். டீப் மிட் விக்கெட்டுக்கு போயிருக்கு. முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த சிங்கிளோட அந்த ஓவரை. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 11. 1 விக்கெட் விட்டுருக்காங்க லயன் சிசி. அடுத்த நியூ பவுலர் முக்கிலன். முதல் பால் குத்தி இன்வர்டாக வந்திருக்கு பந்து. செகண்ட் பால் வேகம் போட பார்க்கல. ரிலீஸாக வச்சார். ஃபுல்லராக வச்சார். வித் ஆன் ஆஃபர்ட் பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ண பார்த்தாரு. கவர்ஸில் ஃபீல்டர் வச்சு ஆஹா இப்போ தான் சொல்ல வந்தேன். கவர்ஸில் ஒரே ஃபீல்டர். அவரை தாண்டி போச்சுன்னா அந்த பால் பவுண்டி போக வாய்ப்பு இல்லாட்டியுமே மினிமம் 3 ஓடி எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். விட்டு பார்த்தாரு பேட்டை. போன பால் வைடு பையில் சிங்கிள் ஓடினாங்க. அஜித் ஆன் ஸ்ட்ரைக். மீண்டும் இந்த வேகம் போட மாட்டுறாருங்க. இடத்துல போட பார்க்குறாரு மேக்ஸிமம். போன பால் வைடு. ஃபீல்டிங் சேஞ்ச் நடந்திருக்கு. ஆன் சைடில் ஷாட்டில் இந்த ஃபீல்டை தூக்கி இப்போ கல்லியில் வச்சுருக்காங்க. விலக்கி போட பார்ப்பாரா? கைக்கு பக்கத்தில் போச்சு. எஸ் அங்கே விக்கெட்டு போயிருக்கு. பேட்டை தூக்கி போட்டு போகிற அளவுக்கு வேகமாக ஓடி இருக்காரு. ரீச் பண்ண முடியலை. விக்கெட்டோடு முடிச்சு கொடுத்துருக்காங்க முதல் இன்னிங்ஸை. டார்கெட் 17 ரன்னு 8:30க்கு. ரன்சஸ்க்காக முகில் ஸ்ட்ரைக்கில். முதல் பால் எதுலேயோ பட்டுச்சு. எஸ் காலில் பட்டிருக்கு. செகண்ட் பால் ஹை பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் வைக்கிறாரு. ஜோனிங் பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்டெம்பை பார்த்து இறக்க பார்த்து சரியாக படல பேட்டில். இன்னும் டைமிங் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் முகில். நல்ல ஸ்ட்ரைக்கில் இப்போ. ஓ நல்ல இடம். மீண்டும் நல்ல இடம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தவர் இப்போ தான் ஸ்ட்ரைக்குக்கு வந்தார். வந்தவனை இவர் வச்சு ஒரு டாட்டு. சமய சொன்னாங்க பங்காளி எந்திரி பங்காளி அப்படின்னாங்க. லாஸ்ட் மோர் நல்ல வேகம் போடுறாரு. அந்த வேகத்தை யூஸ் பண்ணி ஆடினாங்க. 2 எடுத்திருக்காங்க. வித்துருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு லைனுக்குள்ளே. 2வது ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. நோ விக்கெட்டு 8:30. செகண்ட் நியூ பவுலர் பிரசாந்த். இது திரும்புறதை பார்த்து தெளிவாக போட்டார். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்க்கு இழுத்து போட்டார். கீழே வந்துருச்சு பந்து. வேகத்தை கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. 3வது பால் லென்த் இழுத்து போட்டாங்க. பேட்ஸ்மேன்
நிற்கிறதே வெட்டுற மாதிரி தான் நிற்கிறாரு. அதனாலேயே விக்கெட்டை விட்டுருக்காங்க. அந்த ஃபுல்லர் பாலை போட்டு தூக்கிட்டார் ஒரு விக்கெட்டை. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் மதுபாலன். ஓ ஐயோ, சரியான இடத்துல போட்டார். ஃபர்ஸ்ட்ல போட்டு வச்சுருக்காங்க. ஆஹா, அங்கே அல்லன்னு அடித்து பார்த்தாங்க. ஐயோ, இப்போ ரன்ஸ் போயிருக்கு கண்டிப்பாக. 3வது ரன்னும் கிடச்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 11. லாஸ்ட் ஓவர் போட குரு வந்திருக்காங்க நியூ பவுலர். முதல் பால் 6ல் 6 தேவை. ஒரு ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு. அதே இடத்துல மதுபாலன் கேட்ச் எடுத்ததை பார்த்தோம். முதல் இன்னிங்ஸில் 2 எடுத்திருக்காங்க. ப்ரெஷர் ஈஸ் அவுட் ஆகிருக்கு கண்டிப்பாக. முதல் பால் சிங்கிள் மாற்றி கொடுத்து அதை டபுளாகவும் மாற்றிட்டாங்க. இப்போ செகண்ட் பால் குத்தி ஏற்றினார். பரவுட் ஆட்டார். 3 ரன் தேவை. ஈஸியாக ப்ரெஷர் ஈஸ் அவுட் ஆகிடுச்சு. போன பால் நோ பால். பவுலிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1 ரன் தேவை. ஸ்கோர்ஸ் லெவல். வைட் டெலிவரி. மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் 1/8. முதல் ரவுண்டு மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். கீரிக்கல் மேடு வெர்சஸ் பாகா பாய்ஸ் பாகனூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க பாகா பாய்ஸ். 3 ஓவர் மேட்ச். நோ பவர் பிளே, 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்னா மதி ஸ்டேக்கில். ஓப்பனிங் பவுலர் சிம்சன். எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காருங்க. பால் உள்ளே வச்சு போட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ஓடி இருக்காரு. விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பரவாயில்லன்னு தன்னோட விக்கெட்டை விட்டுட்டாரு. முதல் பால் பிரேக் த்ரூ. நல்ல வேகம் போட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்கில். இப்போ பேட்டில் பட்டு உள்ளே இருக்கு. பக்கத்தில் வச்சுட்டே ஓடி இருக்காங்க. ரிஸ்கி ரன். மீண்டும் நியூ பேட்ஸ்மேன் பூபாலன் ஸ்ட்ரைக்கில். ரிவர்ஸ் ட்ரை. காலில் பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. வேகத்தை குறைக்காமல் போட்டிருக்காங்க. சிம்சன் சீரிங் பேஸ் போடுறாரு. ஷார்ட் கவர்ஸ், டீப் கவர்ஸ் 2 பேர் வச்சு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் ஹை பேக் லிஃப்டோட தரையோட அடிச்சு அமைச்சிருக்காரு. ஒன்று மட்டும்தான். அந்த அண்டிக்கே ஓடிட்டார் விக்கெட். ஆஃப் சைடில் பேட்டோட பார்த்து இன்னர் பாட்டாவது பேட்டில் பட்டுச்சு. ஆன் சைடுக்கு போச்சு. இதை 2 ஈஸியாக மாற்றிடுவாங்க கண்டிப்பாக. த்ரோ விலகி இருக்கு. 3வது ரனுக்கான புஷ். ஐயோ, மீண்டும் ஒரு மிக்ஸ்அப்பை பார்க்க முடியுது. 3வது ரன் ஓடி இருக்கலாம். ஆக்சுவலாக த்ரோ விலகினப்பே ஓடினாங்கன்னா ஓடி இருக்கலாம். க்ளோஸ் டு பாடி ஒர்க் பண்ணாங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 5. 2 விக்கெட் ரன் அவுட்டில் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் சிபி. முதல் பால் ஓவரில் பவுலர் மேலே பட்டிருக்கு. டிவியேட் ஆனாலுமே டீப்புக்கே போச்சுன்னு சொல்லலாம். பிக்காக வந்திருக்காரு. ஸ்கிடியான த்ரோ வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக வேறு வந்துச்சு. அதுக்குள்ளேயும் வந்துட்டார் 2க்கு. செகண்ட் பால் ஆப் அண்ட் ஓவர். ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு. போன ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபீல்டு ஒரே லைனில் வச்சுருந்தாங்க. அந்த லைனுக்கு தான் டீப்பில் போயிருக்கு. இப்போ சாஃப்டா வர அவுட் ஆனார். தரையோடு ஆடி கொடுத்தாங்க. டேஞ்சர் எண்டு. அந்த எண்டு அடித்து பார்த்தாங்க. கலெக்ட் பண்ணி அடிச்சிருந்தா அது கண்டிப்பாக விக்கெட்டு. அதே ஃபுல்லர் பால். மீண்டும் எட்ஜ். இன்னர் பாட் ஆஃப் த பேட்டில் பட்டு கொடுத்த டைமிங் கொஞ்சம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் கொடுத்தாங்க. ஓடிட்டாங்க. மீண்டும் 2. குட் ஷாட் பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். அந்த கேட்சை விட்டுருக்காங்க. ரெகுலேஷன் கேட்ச் ஆக்சுவலாக அது. ஓ பார்த்து நியூ பேட்ஸ்மேன் கலை ஸ்டேக்கில். ஷார்ப்பான கேட்ச். க்ளோஸ் டு பாடி வைக்க பார்த்தாரு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட் கீப்பர். சூப்பர் டேக் பார்க்க முடியுது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் சஞ்சய். நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்டேக்கில். யூஸ் ஆஃப் த வீட் பார்க்க முடியுது. 2ங்கிற கால் கொடுத்து ஓட பார்த்து விக்கெட்டை விட்டுருக்காங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டு ரன் அவுட்டில் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3வது விக்கெட்டு ரன் அவுட்டில். வேகத்தை கம்மி பண்ணாங்க. ஆஹா, இன்னும் 4th விக்கெட் ரன் அவுட்டில்.
லோட்டஸ் பால்ஸ் மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப சைட் வேஸில் போயிடுச்சு வந்து அவருக்கு. த்ரோ வரத்துக்குள்ளே ஓடி இருக்காங்க. 3 விக்கெட்டு. இப்போ விக்கெட்டு, மீண்டும் ஒரு விக்கெட்டு. 5th விக்கெட் ஒரு இன்னிங்ஸில், ரன் அவுட்டில். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். 1 more ரிமைனிங். முதல் இன்னிங்ஸில் ஸ்லோவராக போட்டார். ரொம்ப க்ளோஸில் இருந்தாலுமே ஓடிட்டாங்க ஒரு ரன்னு. டார்கெட் 23 ரன்னு. ரன்சஸ்க்காக சிபி ஸ்ட்ரைக்கில். முதல் பால் விக்கெட்டில் போட பார்த்தாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ் ஸ்ட்ரைக்கில். இப்போ செகண்ட் பால் லோட்டாஸ் பென் பண்ணி லோவாக நின்னார். ரிவர்ஸ்க்கு இடம் கொடுக்கல. டவுன் த லெக் விட்டுருந்தா வைடு போயிருக்கும். அதை விரட்டி துரத்தி ஆடினாரு. பேட்டை விட்டதுக்கு அது பவுண்டரியாக போயிடுச்சுங்க. கைக்கு பக்கத்தில் போச்சு. விக்கா ஓடி இருக்காங்க 2. குத்தி கட்டாகும். நின்றுனாங்க, நிக்கல. வந்துட்டாங்க. 3வது ரன்னுக்கு வந்துட்டாங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. நோ விக்கெட்டு. பாக்கா பாய்ஸ். செகண்ட் நியூ பவுலர் சரவணன். செகண்ட் பால் விலைக்கு போட்டிருக்காரு. புலர் பால் 4th ஸ்டம்பில் போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. பவுலர் ரிலீஸ் பண்ணால் மட்டும் போதும். அடிக்கிற காற்றுக்கு நல்லா வேகத்தோடு வந்துடும். வளைஞ்சு போச்சு. அப்பா 60 விக்கெட் எடுத்ததுக்கு பாடியிலே போட்டார். ஸ்டிக்கல் மேலே போட்டு டாட்டா போட்டு ஓவர் முடிச்சிட்டாங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. லாஸ்ட் ஓவர் ஆஃப் மேட்ச் போகிறதுக்கு மணிவேல் வந்திருக்காங்க. 6க்கு 10 தேவை. முதல் பால் விட்டுத்தட்ட பார்த்தாரு. போன பால் வைடு. பையில் சிங்கிள் வேறு. லோவாக வந்துச்சு. ஒரு கேட்ச் ட்ராப். அதுக்குள்ளே ஓடி வந்துட்டார். நான் ஸ்டிக்கர் இருந்தவர். 1 more ரிமைனிங். 2 கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்க. எடுத்துருவாங்க அந்த 2. 3 பால் பாக்கி இருக்கு. 5 ரன் தேவை. ரொம்ப அழகாக ப்ளே பண்ணி தர்றாரு. ஃபுல்லர் பாலாக போட போட டிவியே டாகியிருக்கு. மேட்ச்சு மாறி இருக்கு. மீண்டும் ஒரு 2. இப்போ 3க்கு ஓடுறாங்க. ஒரு முரட்டு ஓட்டத்தை காட்டியிருக்காங்க. செம்ம அப்ளாஸ் அங்கே டீம் தந்து. பாகா பாய்ஸ் பக்காவாக மேட்சை கொண்டு போயிட்டுருக்காங்க. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. இந்த மேட்ச்சில் ஒரு குரூஷியல் மூமெண்ட் அப்படின்னா விக்கெட் பேசிஸு. ஸோ விக்கெட் பெருசாக விடலை ஆக்சுவலாக. பார்க்கணும். ஒரு பாகா பாய்ஸ் ஒரு ரன் அடித்தா மேட்சை வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். மீதி உள்ள வந்து டிஃபெண்ட் பண்ணாலே போதும் ஒரு பந்தை. லாஸ்ட் மோர் ஆஃப் சைடில் வைக்க பார்த்தாரு. ஆன் சைடுக்கு போச்சு. அவங்களுக்கு தேவைப்பட்டது விக்கெட் விடாமல் ஒரு ரன்னு. அந்த ஒரு ரன் கிடச்சி போச்சு. ஸ்கோர்ஸ் லெவல். பீட்டன். லாஸ்ட் பால் டாட் பால். பட் டிஃபெண்ட் பண்ண முடியலை. ஸோ அந்த மேட்ச் ஒன் போய் பார்க்கணும். ஒரு பாகா பாய்ஸ். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக